ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷுஷ் சேனல். நான் இன்றைக்கி என்னென்ன பிளான்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னு தாங்க இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி வாங்கிட்டு வந்துக்கிற பிளான்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சின்ன கவரில் தாங்க இருக்குது. இது எல்லாமே 20 ரூபீஸ் தாங்க. 20 ரூபீஸ் தான், ஒரு பிளான்ட்டு 20 ரூபீஸ் தான் இது. இப்போ நான் உங்கள்கிட்ட இது என்னென்ன பிளான்ஸ் இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த செடி பார்த்திங்கன்னா, இது கனகாம்பரங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது நார்மல் கனகாம்பரம் செடி தான் இது. இது இந்த வெரைட்டி என்கிட்ட இல்லைங்க. என்கிட்ட ரெட் கலர் இருக்குங்க, ஆரஞ்சு இருக்குது, எல்லோ கலர் இருக்குங்க. இந்த வெரைட்டி கனகாம்பரம் என்கிட்ட இல்லை. அதனால் நான் இன்றைக்கி இந்த கனகாம்பரம் வாங்கிட்டு வந்தேங்க. நெக்ஸ்ட்டு நான் இந்த சாமந்தி பூ வாங்கிட்டு வந்தேங்க. சாமந்தி பூ 2 கலர் தாங்க இருந்துச்சு. இதில் கொஞ்சம் நிறைய பட்ஸ் இருக்குங்க. இதில் 2 பூ பூத்துருக்கு. இந்த செடி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இருக்கிறதுல, அதனால் இந்த செடி வாங்கிட்டு வந்தேங்க. இன்னொன்று இந்த மாதிரி டார்க் கலருங்க. இது ஒரே ஒரு செடி தாங்க இருந்துச்சு. பட்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. ஆனால் இன்னும் பூ மலரலைங்க. இது கலர் நல்லா இருந்தது. அதனால் நான் இது வாங்கிட்டு வந்தேங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளான்ட் முசண்டான்னு. இது ஃப்ளவரிங் பிளான்ட்டுங்க. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த நர்சரியில் இந்த மாதிரி எல்லோ கலர் தாங்க இருந்துச்சு. அதான் நான் இந்த கலர் வாங்கிட்டு வந்தேன். இதில் ஒயிட் கலர் இருக்குங்க. அப்புறமா டார்க் பிங்க்கும் இருக்குது. நிறைய கலர்ஸ் இருக்குங்க. இதில் இந்த மாதிரி தாங்க பூ பூக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஒயிட் கலருக்கு இந்த மாதிரி எல்லோ கலரில் இந்த மாதிரி பூ பூக்குங்க. இது ஒரு மாதிரி புஷ் வெரைட்டி தாங்க இந்த செடி இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எக்ஸோரா பிளான்ட்டுங்க. இது ஏற்கனவே என்கிட்ட ரெட்டும் பிங்க் கலரும் இருக்குங்க. அதனால் நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலரும் அப்புறமா எல்லோ கலரும் வாங்கிட்டு வந்தேங்க. இது நல்லா இது வீடியோக்கு அந்த மாதிரி தான் நல்லா ப்ரைட் ஆரஞ்சுங்க. அப்புறமா இன்னொன்று எல்லோ கலருங்க. இது டுவார்ஃப் வெரைட்டிங்க. இதில் பெருசாக விடுறதா இருக்குது. அது டுவார்ஃப் வெரைட்டி. இது குட்டியாக தான் அங்கே இருக்குது. இது பெருசாக வளராது. ஆனால் உங்களுக்கு பூ நிறைய பூத்துட்டே தான் அங்கே இருக்கும். இது இந்த பூ ரொம்ப நாள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. சீக்கிரத்தில் வாடாது. இது ஆலமெண்டாங்க. என்கிட்ட இந்த கலர் ஆலமெண்டா இல்லை. அதனால் நான் இந்த கலரில் வாங்கிட்டு வந்தேங்க. இது பாருங்கள். இது 2 பட்ஸும் இருக்குதுங்க. ஒன்று இன்றைக்கி மலர்ந்துருக்கு, இன்னொன்று நாளைக்கு மலராங்க. இந்த வெரைட்டி ஆலமெண்டா என்கிட்ட இல்லைங்க. என்கிட்ட எல்லோ கலர் க்ரீப்பர் வெரைட்டி இருக்குது. அப்புறமா இன்னொன்று எல்லோ புஷ் இருக்குங்க. அதனால் இந்த கலர் இல்லைன்னு இது வாங்கிட்டு வந்தேங்க. இது காக்கடா பூங்க. இதோட இந்த பூ பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது. காம்பெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. இந்த வெரைட்டி காக்கடா என்கிட்ட இல்லைங்க. நார்மல் காக்கடா இருக்குது. அப்புறமா கலர் காக்கடா பூ இருக்குங்க. ஆனால் இந்த வெரைட்டி காக்கடா என்கிட்ட இல்லைங்க. இது கொஞ்சம் காம்பெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குங்க. இது பால்சம். இந்த பால்சம் என்கிட்ட ஒயிட் கலர் இருக்குது. நான் இன்றைக்கி வேறு 3 கலர் வாங்கிட்டு வந்தேங்க. என்கிட்ட இல்லாத கலர் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஒன்று பேபி பிங்க்குங்க. இதுதான் அந்த பேபி பிங்க். அப்போ இன்னொன்று இந்த மாதிரி ஒரு மாதிரி லைட்டு ரெட் கலருங்க. இது ஒரு கலருங்க. இது ரெண்டும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வீடியோவில் அந்த மாதிரி தெரியுது. ஒன்று பிங்க் ஷேடில் இருக்கும், இன்னொன்று ரெட் கலரில் இருக்குங்க. ஒன்று பேபி பிங்க். இது ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாங்க. இதில் சீட்ஸ் ஃபார்ம் ஆகுங்க. இந்த சீட்ஸ் அப்படியே கீழே விழுந்து மறுபடியும் செடி இதில் முளைச்சி வராங்க. இதில் நிறைய இப்போ டபுள் ஷேடில் கூட நிறைய பூங்க விடுதுங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி வெரைட்டி தாங்க வாங்கிட்டு வந்தேன் நான். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிற செடி இது சில்லி ஹைபிஸ்கஸ்ங்க. இது பாருங்கள். இந்த பூ இவ்வளோ பெருசு தாங்க இருக்கும். பாருங்கள், இவ்வளோண்டு தான் இருக்குது. இதோட பேர் சில்லி ஹைபிஸ்கஸாங்க. அதோட பட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதோட பட் இப்படி தாங்க இருக்கும். அதோட ஃப்ளவர் பாருங்கள், பார்க்குறதுக்கு ரெட் சில்லி மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த செடி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுங்க. இது பூ பூத்த முடித்த உடனே நம்ம கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டோம்னா அப்புறமா நம்மளுக்கு இது நல்லா புஷியாக வளர ஆரம்பிக்குங்க. இது ராம்பானம் மல்லிங்க. இந்த வெரைட்டி என்கிட்ட இல்லைங்க. அதனால் நான் இதை வாங்கிட்டு வந்தேங்க.